நானும் கூட சிறுபிராயத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஒரு தீவிரமான அரசியல் கட்சியில சேர்ந்து எதெல்லாம் செய்து கொண்டிருந்தேன் சின்ன வயசுல. And I was very young. I was involved in political party and doing many wrong things. நான் ஒரு முறை நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், Once when I prayed, the Lord told me, நீ ஒரு கெட்ட பிள்ளையாக உனக்கு தெரியுமா? do you know that you are a bad child? நீ தப்பு செய்யும்போதெல்லாம் நான் பொறுமையா பார்த்துட்டு இருந்தேன். Whenever you do a mistake, I patiently watching you. நான் உண்மையில ரொம்ப கவனமா இருக்கிறேன். I am very keen on நீ you. எங்க வர போறன்னு பார்க்கலாம்னு நான் பேசாம இருந்தேன். I was watching you wherever you go and come. இன்னைக்கு கூட அவிதமாக உங்கள் மேல் ஆண்டவர் கவனமா இருக்கிறார். Today the Lord is very keen on you. வாட்சிங் ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டே He is இருக்கிறார். watching on you. உங்களை கவனித்துக் கொண்டே He இருக்கிறார். is watching you. உங்களை கவனித்துக் கொண்டே He இருக்கிறார். is watching over you. எங்கே போனாலும் அவர் பொறுமையாக இருக்கிறார். Wherever you go, He is very patient அவர் on விலை you. கொடுத்து வாங்கியிருக்கார் தம்பி. Because you purchase you. இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கும்போது அவர் விலையை கொடுத்து வாங்கியாச்சு. Because when you take baptism, He paid and He purchased you. ஒரு விலை கொடுத்து வாங்குற ஒரு பேனா பழையதானாலும் சில தூர போடுறது இல்ல. And because if you purchase old pen also you cannot throw. விலை கொடுத்து வாங்கின ஒரு பொருளை வேண்டாம் என்று தள்ளிவிட மாட்டார்கள். You purchase, you cannot throw that one. நீ ஆண்டவருக்கு கிரயம் பெற்று வாங்கப்பட்டவன். Because you are purchased by a price by தங்கச்சி, நீ God. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளை அவர் உன்னை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். Sister, you may be pleasing God or not pleasing God, but God is watching you. அவர் தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வைத்து உன்னை கேட்க வைக்கிறார். God has brought you and make you to listen this one. உன்னுடைய இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறது அவர்தான். God is speaking to you. ஆண்டவர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. மனம் திரும்ப வேண்டிய இடங்களை மனம் திரும்பிக்கொள். Where you want to repent, kindly repent. எவ்வளவு சீக்கிரம் நல்ல மனிதராக நல்ல மனுஷியாக மாறுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நன்மைகள் வந்து சேரும். How soon you turn and repent, so soon the refresh of God will come upon you.